ட்ரீம் ஷிப் ஃபோட்டோகிராஃபி. உங்கள் வீட்டில் எந்த ஈவெண்ட் நடந்தாலும் சரி, வெட்டிங் ஃபோட்டோஷூட், ரிசப்ஷன், கப்புள் ஃபோட்டோஷூட், பர்த்டே, என்கேஜ்மெண்ட், ஹவுஸ் வார்மிங் அண்ட் பேபி ஷவர், இது மாதிரி உங்கள் வீட்டில் எந்த ஈவெண்ட் நடந்தாலும் சரி, ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி சிறந்த முறையில் தரமாக எடுத்து தரப்படும். நம்ம ட்ரீம் ஷிப் ஃபோட்டோகிராஃபியில் வெட்டிங் ஈவெண்ட்டுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது. வெறும் 15,999 மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொண்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் புக் பண்ணலாம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். இந்த வாரம் பிப்ரவரி 2ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரை உண்டான வார நாட்களுக்கான பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வாரத்தில் கிரக நிலவரம் அப்படின்ட்டு முதல்ல பார்த்துருவோம். கிரக நிலவரம் பார்த்தீங்கன்னா, ரிஷபராசியில் குரு பகவான், மிதுன ராசியில் செவ்வாய் வக்கரகதியில் இருக்கார், கேது கன்னி ராசியில் இருக்கார், மகர ராசியில் சூரியன் புதன் இருக்கார், கும்ப ராசியில் சனி பகவான் இருக்கார், மீன ராசியில் ராகு சந்திரன் சுக்கிரன், இந்த 3 கிரக சேர்க்கை மீன ராசியில். இதில் சுக்கிரன் உச்சஸ்தானத்தில் இருக்கார். இந்த வாரத்தில் எந்த கிரக பயிற்சியும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்கும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிப்ரவரி 4ஆம் தேதி அன்னைக்கு குரு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. இந்த வக்ர நிவர்த்திங்கிறது பல பேருக்கு நல்ல விஷயங்களையும் சில பேருக்கு சில குழப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அது அவரவர்களுடைய ஜாதகத்தை பொறுத்தும் அமையும். அதே சமயம் இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தா சில ராசிகளுக்கு இருக்குது, 4 ராசிகளுக்கு இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம், அதாவது சந்திரன் மீன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. பிப்ரவரி 3ஆம் தேதி ராத்திரி 11:18 வரைக்கும் மீனராசியில் இருக்கிறதுனால சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம். அந்த பிப்ரவரி 3ஆம் தேதி ராத்திரி 11:18 மேஷ ராசிக்குள்ள பிரவேசம் ஆகிறதுனால கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம் துவங்கிறது. அந்த 3ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி 6ஆம் தேதி விடியற்கால 2:16 வரை கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம். பிப்ரவரி 6ஆம் தேதி விடியற்கால 2:16 சந்திரன் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அந்த இடத்துல குருவோடு இணைகிறாரு, உச்சஸ்தானம். அதனால் அந்த இடத்துக்கு வர்றதுனால துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். பிப்ரவரி 6 விடியற்கால 2:16 பிப்ரவரி 8 காலை 6:21 வரை துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். இந்த பிப்ரவரி 8ஆம் தேதி காலை 6:21 சந்திரன் மிதுன ராசிக்குள்ள பிரவேசமாகி செவ்வாயோடு இணைகிறாரு. சந்திரன் குருவோடு சேரும் பொழுது கஜகேசரி யோகம், சந்திரன் செவ்வாயோடு சேரும் பொழுது சந்திரமங்கல யோகம் ஏற்படும். ஆனால் இது சிலருக்கு எதிர்மறையாகவும் செயல்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா செவ்வாய் வக்கரகதியில் இருக்காரு. இந்த செவ்வாய் கூட இருக்கக்கூடிய சந்திரன் 8ஆம் தேதியிலேருந்து இருக்காரு. 8ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி காலை 11:57 வரைக்கும் செவ்வாயோடு இருக்கிறதுனால விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகளான சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் ஆகிய ராசி நண்பர்கள். இதில் சனி கும்பராசிலேருந்து பயிற்சி ஆகிறதுக்கு தயாராகிறதுனால இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் இந்த ராசி நண்பர்கள் சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் ஆகிய ராசி நண்பர்கள் துர்க்கை வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். துர்கா சப்தஸ்லோக்கியை வீட்டில் படிக்கலாம். இல்லை நீங்கள் கோயிலில் போய் தான் இருந்தால் எனக்கு மனசு நிம்மதியாகணும்னா அந்த இடத்துல போயிட்டு துர்கா சப்தஸ்லோக்கியை படிங்க, லலிதா சகஸ்ரநாமத்தை படிங்க. கோயிலில் உட்காந்து வீட்டிலையும் டெய்லி லலிதா சகஸ்ரநாமமும் துர்கா சப்தஸ்லோகியும் படிப்பது சந்திராஷ்டமத்தினால் வரக்கூடிய மன தடங்கல்களையும் தடுமாற்றங்களையும் விலக்கி உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். வாருங்கள், உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை ஆராய்வோம். மேஷ ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தில் சந்திரன் உங்கள் விரயஸ்தானத்திலேருந்து தன் பயணத்தை துவக்கிறதுனால 3ஆம் தேதி இரவு 11 வரைக்கும் உங்களுக்கு மனசஞ்சலம், விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள்லாம் இருக்கும். ஆரோக்கியம் எந்த விதத்திலும் பாதிப்படையாது. ஆனால் நிலம் சார்ந்த வீட்டு பராமரிப்பு செலவுகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வளர்பிறை சந்திரனாக இருக்கிறதுனால பொதுவாக பார்த்தீங்கன்னா வீட்டில் சில நல்ல விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறது, உங்கள் குழந்தைகளுடைய ஏஜ் அட்டன் பண்ணுற ஃபங்க்ஷன், இல்லாட்டி உங்கள் குழந்தைகளுடைய திருமணம் அல்லது படிப்பு சார்ந்த விஷயங்களுக்காக
செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குமே தவிர உங்களுடைய தனிப்பட்ட சுக குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவு. இதில் நிறைய பேர் வந்து ஏஜ்டு பர்சன்ஸ், அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, எங்களுக்கு சொல்ல மாட்டீங்களா, கமெண்ட்ஸ்லாம் கூட போட்டிருக்காங்க, ஏதோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்டிருந்தாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்களில் இந்த பிப்ரவரி 3ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் குழப்பம் இல்லை, ஒரு விதமான அசௌகரியம் தான் இருக்குமே தவிர கெடுபலன்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மார்ச் மாதத்துக்கு மேலே கூட உங்களுக்கு பெருசாக ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இருந்தாலும் நீங்கள் எங்கேயாவது ஸ்லிப் ஆகாமல் இருக்கணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுதல். நீங்கள் இந்த வயசானவங்கள்லாம் கொஞ்சம் நடக்கும்போது நிதானமாக நடந்தால் போதும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு வார ஆரம்பத்தில் செலவுகள் இருக்கும். அதுக்கப்புறம் சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வருது, 2ஆம் இடம் 3ஆம் இடம் போகும்பொழுதுலாம் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கிறது, நிலம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுலாம் வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக இந்த ராசியில் பிறந்த மேஷ ராசியில் பிறந்தவங்க இளம் வயது ஆண் பெண்கள், அதாவது வேலை தேடிட்டு இருக்கிறவாளுக்கு உங்களுடைய வேலை தேடும் முயற்சியில் ஒரு பெரிய ஒரு பிரேக் த்ரூ, அதாவது இத்தனை நாள் இன்டர்வியூ போவீங்க, இன்டர்வியூவில் கேட்குற கேள்வியெல்லாம் பர்ஃபெக்டாக ஆன்சர் பண்ணுவீங்க. உங்கள் அறிவு திறமைக்கு குறைச்சல் இருக்காது. ஏன்னா இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல அறிவுபூர்வமாக சிந்தனை செயல்படுவாங்க. ஆனால் அறிவை யோசிக்க வைக்கிறது தான் இவங்களுக்கு கஷ்டமே. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். உங்களுடைய வேலை சார்ந்த இன்டர்வியூஸ்லாம் ஒரு பெரிய சாதனை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலையே கிடைக்காதுன்னு நினைக்கிறவங்களுக்கு கூட வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் இந்த வாரத்தில் சந்திரன் உங்கள் ராசி 2, 3 ஆகிய 3 இடங்களிலும் சஞ்சாரம் பண்ணும் பொழுது உங்களுக்கு பணப்புழக்கம், தன்னம்பிக்கை அதிகரித்தல், வருமானம் அதிகரித்தல், குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்படுதல், எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகள் விலகுதல் மட்டுமல்லாமல் சந்திரமங்கல யோகம் ஏற்படும் பொழுது, அதாவது சந்திரன் 8ஆம் தேதி அன்னைக்கு மிதுன ராசிக்கு போகும்பொழுது உங்களுடைய தனிப்பட்ட முயற்சியின் மூலமாக வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு மட்டும் இல்லாமல் திடீர் அதிர்ஷ்டம் வீசக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். குழந்தைகள் மூலமாகவும் வியாபாரிகளுக்கும் வியாபாரத்தின் மூலமாகவும் தன லாபம், அதிக லாபம் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்கு கெடுபலன்கள் இல்லை. அந்த முதல் ஒரு 2 நாள் 2ஆம் தேதி 3ஆம் தேதி ராத்திரி வரைக்கும் மன சஞ்சலம் இருக்கும். அதற்கு நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணால் அந்த 2 நாள் பண்ணால் போதும். வாரம் முழுக்க பண்ணினாலும் உங்களுக்கு விசேஷம். உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. இதை தவிர நீங்கள் பண்ண வேண்டியது மனசை தயார்படுத்திக்கிறதுக்கு, மனசை தைரியமாக வச்சுக்கிறதுக்கு. எந்த விதமான கெடுதலும் இல்லை. இருந்தாலும் உங்கள் மனசில் அன்வான்ட் இஷ்யூஸ் வரும்ல, அந்த அன்வான்ட் இஷ்யூஸ் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த வாரம் முழுவதும் லலிதா சகஸ்ரநாம பாராயணம் பண்ணிட்டு வாங்கோ. அனைத்து யோகங்களும் ஏற்படும். சந்தோஷம் மட்டுமே இருக்கக்கூடிய வாரமாக அமைந்திடும். ரிஷபராசி, அன்பிற்குரிய ரிஷபராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் 2ஆம் தேதி 3ஆம் தேதி உங்களுக்கு தன லாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. குழந்தைகள் உங்களுடைய பேச்சுக்கு கட்டுப்படுவாங்க. இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளுக்கு படிப்பு சார்ந்த முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும். ஆனால் இந்த சந்திரன் விரயஸ்தானத்துக்கு மேஷராசிக்கு வரக்கூடிய நாட்களான 3ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி காலை வரை, 3ஆம் தேதி ராத்திரியிலேருந்து 6ஆம் தேதி விடியற்காலை வரை உங்களுக்கு செலவுகள் இருக்காது. ஆனால் ஒரு விதமான அசௌகரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் அசௌகரியம். அதே சமயம் உங்களுக்கு சில விஷயங்களில் ஏதாவது ஒரு வெற்றி செய்தி வரும்னு எதிர்பார்த்தீங்கன்னா அந்த வெற்றி செய்தி உங்களுக்கு மனக்கவலை ஏற்படுத்தும். என்ன காரணம்னா 3ஆம் வீட்டு அதிபதி சனியின் பார்வையில் இருக்கிறதுனால. ஆனால் சந்திரன் 6ஆம் தேதி அன்னைக்கு உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது 6ஆம் தேதி முதல் கிட்டத்தட்ட 10ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசி மற்றும் 2ஆம் இடங்களில் குரு சந்திரன் சேர்க்கை, சந்திரன் செவ்வாய் சேர்க்கை ரெண்டுமே உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது. அதுவும் வளர்பிறை சந்திரன். அதனால உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். நீங்கள் ஒரு 10 யானைக்கு சமமாக இருப்பீங்க. உங்களுடைய மனோதைரியத்திற்கு குறைவு இருக்காது. வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களில் அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் இந்த வாரத்தில் நீங்கள் பேசுகிறது எல்லாரும் கேட்டு தான் ஆகணும். நீங்கள் சொல்கிறத அடுத்தவங்க கேட்கணும். இத்தனை நாளாக அடுத்தவங்க சொன்னதை நீங்கள் கேட்டுட்டு இருப்பீங்க. வாயை பொத்தி, காதை பொத்தி, கண்ணை பொத்திட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க. இந்த வாரத்தில் நீங்கள் சொல்கிறது தான் சட்டம். அந்த அளவுக்கு நீங்கள் அதிகாரமாக பேசுவீங்க. இந்த வாரத்தில் கொஞ்சம் ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் குடும்பத்தில் இருக்கும். நீங்கள் பேசினாலே சண்டை தாங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பணப்புழக்கம் இருக்குது, வருமானம் இருக்குது, வியாபாரம் செழிப்படையும், நிலம் சார்ந்த முதலீடுகள் லாபத்தை தரும். குறிப்பாக பூர்வீக சொத்துலேருந்து பங்கு வரத்துக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது.
அதே சமயம் உடன்பிறப்புகளுடன் சற்று கடுமையான வார்த்தைகளை பிரயோகிப்பீர்கள். யாருக்கிட்ட பேசினாலும் சரி ஒரு எரிஞ்சு விழறதுக்கு உண்டான சமமாக பேசுவீங்க. அதனால் பார்க்குறவங்க எல்லாருமே ஐயோ இந்த ஆள்கிட்ட பேசணுமா, இந்த ஆள் கத்துவானே அப்படிங்கிற ஒரு பயத்தை உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா காரிய வெற்றி உங்களுக்கு ஏற்படும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் 9ஆம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கைங்கிறது புதாதித்ய யோகத்தை ஏற்படுத்துகின்றது. தந்தை மூலமாக அறிவுரைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. தந்தையுடைய ஆலோசனை உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி எடுத்தா, ஏன்னா களத்திரஸ்தானாதிபதியான செவ்வாய் 2ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கிறதுனால வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படும். இது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. சரி, நம்ம வாழ்க்கை துணை தான் அப்படி இருக்குது, வெளியில் போகிறோம், ஆஃபீஸுக்கு போகிறோம் அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல வீட்டில் பொண்டாட்டி தொல்லை, ஆஃபீஸுக்கு போனால் மேலதிகாரி தொல்லை, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகன் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். அதுவும் குறிப்பாக ஸ்கந்த குரு கவச்சம், முருகனை குருவாக ஏற்று வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு சிக்கல்கள் இல்லாத வார்த்தைகள் வெளிவருவதற்கு அந்த முருகனின் அருள் உங்களுக்கு, ஏன்னா தமிழ் கடவுள் அவர், வார்த்தைகளில் சிக்கல் இல்லாமல் அவர் உங்களுக்கு உதவி செஞ்சிருவார். அதே சமயம் எதிரிகள் தொல்லை விலகுவதற்கும் சரி, எதிரிகளால் உங்களுக்கு பணப்புழக்கம் குறையாமல் இருப்பதற்கும் சரி, பாம்பன் சுவாமிகள் அருளிய சஸ்திர பந்தம்னு ஒரு மந்திரம் இருக்குது. அதை சொல்லிட்டு வாங்குவது ஒரு நாளைக்கு 27 தடவை யூடியூப்பில் இருக்குது. நம்மளுடைய சேனல்லையும் அதை போட போகிறோம். அதை பார்த்துட்டு வாங்க. இதன் மூலமாக உங்களுக்கு தொல்லைகளற்ற வாழ்க்கையும் எதிரிகளால் ஏற்படுகின்ற தடுமாற்றங்களும் விலகும். மிதுன ராசி அன்பிற்குரிய மிதுன ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார கடைசியில் 8ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் சந்திரன் உங்கள் ராசியில் இருப்பார். அதுக்கு முன்னாடி 2 நாள் 6ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி குரு சந்திரன் சேர்க்கை அதிகமான செலவுகளை கொடுப்பாரு. வெளியூர் பிரயாணங்கள், வெளிநாட்டு பிரயாணங்கள், இல்லாட்டி உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த, தாயாரின் ஆரோக்கியம் சார்ந்த அல்லது வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள், உங்களுடைய கடன் சார்ந்த செலவுகள்னு ஏகப்பட்ட செலவுகள் 6ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் கையில் இருக்கிற பணத்தை எல்லாம் கொட்டி செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடியும் சரி, 2ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரைக்கும், 8ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதியெல்லாம் உங்களுக்கு தன்னம்பிக்கை தரக்கூடிய நிகழ்வுகள் உங்கள் குடும்பத்தில் ஏற்படுத்தும். உங்கள் குடும்பத்தில் மட்டும் இல்லைங்க, உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமான பலன்கள் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. 8ஆம் இடத்துல புத சூரியன் புதாதித்ய யோகம் ஏற்பட்டிருக்கே அப்படின்னா குடும்பத்தில் நல்ல நிகழ்வுகள், எதிரிகள் மூலமாக ஏற்பட்ட சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய அறிவுபூர்வமான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் பாக்கிய சனி உங்களுக்கு சில நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கறதுல முயற்சி கொண்டு இருக்காரு. இது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் புதன் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால சில விஷயங்களில் உங்களுக்கு நீங்கள் தான் எதிரி. சில வேண்டாத விஷயங்களை பேசுறது, எந்த இடத்துல எதை பேசணுமோ அதை விட்டுட்டு மற்ற விஷயங்களை பேசுறது, பணப்புழக்கம் இருந்தாலும் அதை விட வருமானத்தை விட செலவுகளை ஜாஸ்தி பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் தான் காரணமாக இருப்பீங்க. குறிப்பாக உங்களுடைய தனிப்பட்ட தவறான முடிவுகள் தான் செலவுகளை ஏற்படுத்தும். அலுவல் ரீதியாக இந்த வாரத்தில் ஞாயிறு மற்றும் திங்கள், அதாவது 2 மற்றும் 3ஆம் தேதிகள், பிப்ரவரி 2, 3 ஆகிய நாட்களில் தசமஸ்தானத்தில் சந்திரன் ராகுவோடு இணைஞ்சு இருக்கிறதுனால வேலை விஷயமா சில விஷயங்களை நீங்கள் நேர்மறையாக செய்யாமல் எதிர்மறையாக செய்யறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. அது தேவையில்லாத அலைச்சலை கொடுக்குமே தவிர மற்றபடி கெடுபலனை ஏற்படுத்தாது. ஆனால் அதில் வெற்றியும் அடைவீர்கள், நன்மைகள் அதிகரிக்கும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த 2ஆம் தேதி 3ஆம் தேதி 3ஆம் தேதி 4ஆம் தேதி 5ஆம் தேதி 3ஆம் தேதி ராத்திரியிலேருந்து 6ஆம் தேதி விடியற்காலை வரை சந்திரன் லாபஸ்தானத்தில் இருக்காரு. இந்த சந்திரன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த பெரிய மனிதர்களை உங்கள் வாழ்க்கையில் சந்திக்க முடியுமான்னு நினச்சிருப்பீங்க. உங்களுடைய கம்பெனி எம்டி இல்லை உங்கள் கம்பெனியுடைய சிஇஓ இல்லை சேர்மன், இவங்களெல்லாம் பார்க்கவே முடியாதுன்னு நினைப்போம். ஆனால் நீங்கள் போய் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஒரு பெரிய அரசியல் தலைவரை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசியல் தலைவர்னால் உடனே சீஃப் மினிஸ்டரை போய் பார்க்குறது இல்லை பிரைம் மினிஸ்டரை போய் பார்க்குறது, நான் அந்த லெவல் தான் பேசுவேன்லாம் இல்லை. உங்கள் ஏரியாவில் ஒரு அரசியல் தலைவர் உங்கள் லெவலுக்கு அவர் ஒரு பெரிய ஆள்,
அவரை போய் சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வரும். அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவருடைய உதவி உங்களுக்கு சாதகமாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். செல்வாக்கு மிக்க நபர்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற வாரமாக இருக்கிறதுனால இந்த வாரம் நீங்கள் பெரிய மனிதர்கள் யாரை சந்தித்தாலும், உங்களை விட ஒரு 10 வயசு பெரியவர் ஒரு லெவலில் சம்பாதிச்சுட்டு இருக்காருனாலே அவர்கிட்ட நீங்கள் தயங்காமல் உங்கள் மனசில் இருக்கிற தேவையை சொல்லி கேட்பது நல்லது. நம்ம யார்கிட்ட கேட்கணும், இவர்கிட்ட கேட்கலாமா, அவர்கிட்ட கேட்கக்கூடாது அப்படின்லாம் இல்லை. அதே சமயம் நிலம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். சிலருக்கு சொந்த வீடு வாங்கும் யோகமும் ஏற்படுகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம், மிதுன ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தா குரு வழிபாடு பண்ணணும். அதுவும் சிவபெருமானை குருவாக ஏற்று வழிபட வேண்டும். முடிஞ்சதுன்னா இந்த வாரத்தில் நீங்கள் தினமும் சிவபுராணம் படிச்சுட்டு வாங்க. சிவபுராணம் மனசை லயிக்க வைக்கும், மனசை அமைதிப்படுத்தும். இதன் மூலமாக பதட்டமான சூழ்நிலையிலிருந்து வெளிவருவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். கடகராசி, அன்பிற்குரிய கடகராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் 9, 10, 11, 12 ஆகிய இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. ராசிநாதன் 9ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. 12ஆம் இடத்துக்கு வரும்பொழுது உங்களுக்கு சில வழக்கு சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது உங்களுக்கு ஒரு பெரிய யான பலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா 11ஆம் இடத்துல குரு சந்திரன், 12ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாய் சேர்க்கை. இந்த 2 கிரகங்களும் குருவும் சரி செவ்வாயும் சரி உங்களுக்கு யோகாதிபதி. அதனால் உங்களுக்கு கெடுதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஸோ விரயஸ்தானத்துக்கு சந்திரன் வந்தால் கூட செலவாகுமே தவிர அது உங்களுக்கு வெற்றியை தரும். இந்த வாரத்தில் சந்திரன் 9ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும், அதாவது மீன ராசியில் இருக்கிற வரைக்கும் சந்திரன் ராகு உங்களுக்கு அலைச்சலை கொடுத்தாலும் உங்களுடைய வெற்றிக்கான அலைச்சலாக இருக்கும், பண வரவிற்கான அலைச்சலாக இருக்கும். 10ஆம் இடத்துக்கு சந்திரன் வரும்பொழுது நீண்ட நாட்களாக வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல இருந்த குழப்பங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகளை தரக்கூடிய வகையில் இருக்கும். இந்த 9ஆம் இடத்துலையும் 10ஆம் இடத்துலையும் இருக்கும் பொழுது ஒன்றா உங்கள் தந்தையோடு ஏற்பட்ட மனஸ்தாபம், அல்லது உங்களுடைய குழந்தைகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம், அல்லது உங்களுடைய உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை களைவதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். பிரிந்திருக்கும் தம்பதிகளை ஒன்று சேர்க்கும் விதமான சூழ்நிலைகளை குரு சந்திரன் சேர்க்கை இந்த வாரத்தில் 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரைக்கும் குரு சந்திரன் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ஸோ பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஃபாரின் போகிறதுக்கு முயற்சி எடுத்து போக முடியாமல் இருக்கிறவங்க, இல்லை ஃபாரினில் போயிட்டு திரும்பி வர முடியாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சந்திரன் விரயஸ்தானத்துக்கு வரக்கூடிய 8ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஆனால் அந்த நாட்களில் செலவுகளும் இருக்கும். செலவுகள் கட்டுக்கடங்காமல் இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. காரணம் என்னென்னா தசமஸ்தானாதிபதி விரயத்தில் இருக்கிறதுனால உங்கள் வேலை விஷயமாகவும் செலவு, தொழில் விஷயமாகவும் செலவு, கடன் வாங்கின கடன் அடைக்கிறதுக்கு உண்டான செலவு, குழந்தைகளுக்கு உண்டான செலவு, வியாபாரிகளுக்கு உண்டான செலவுன்னு ஏகப்பட்ட செலவுகள் அந்த நாட்களில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகளால் மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் அவங்கக்கிட்ட நீங்கள் சண்டை போட மாட்டீங்க. அவங்களால உங்களுக்கு எந்த விதமான மன வருத்தம் தான் இருக்குமே தவிர அவங்களால எந்த விதமான குழப்பமோ இழப்புகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானாதிபதியான சூரியன் 7ஆம் இடத்துல இருக்காரு. அதனால கணவன் மனைவி உறவுல பெரிய அந்யோன்யம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பிரிந்த தம்பதிகள் ஒன்றிணைவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. படிக்கின்ற குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் கடல் கடந்து படிப்புக்காக முயற்சி செய்து கொண்டிருந்தால் அதில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் மற்றும் சுய தொழில் செய்பவர்களுக்கும் இந்த வாரம் உங்களுடைய வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் முதலீடுகள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. அல்லது அது சம்பந்தமாக வெளியூர் பிரயாணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை தரக்கூடிய, கடந்த 2.5 வருஷமாக பட்ட அவமானங்களுக்கும் அவஸ்தைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் விமோசனம் தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்துக்குண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு பண்ணணும். ஏன்னா 5ஆம் வீட்டு அதிபதி விரயத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய முன்னோர் வழிபாடு செய்வது சிறப்பு. 2வது முக்கியமான விஷயம், நீங்கள் இந்த வாரத்தில் ஆஞ்சநேயரை வழிபட்டுட்டு வாங்க. நன்மைகள் தடங்கல்கள் இல்லாத குடும்ப ஒற்றுமைக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான அமைப்பை அந்த ஆஞ்சநேய சுவாமி ஏற்படுத்தி கொடுப்பாரு. சிம்ம ராசி, அன்பிற்குரிய சிம்மராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் வார ஆரம்பத்தில், அதாவது பிப்ரவரி 2, 3 ஆகிய நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்.
மனசும் உடம்பும் ஒரு நிலையில் இருக்காது. பதட்டம், சஞ்சலம், குழப்பம் இந்த மாதிரி இருக்கும். யாருக்கிட்ட பேசினாலும் எரிஞ்சு விழுவீங்க, சண்டை போடுவீங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் 9ஆம் இடமான மேஷராசிக்குள்ள சந்திரன் வரும்பொழுது, அந்த இடத்துக்கு வரும்பொழுது அந்த இடம் வந்து ஓரளவுக்கு சுமூகமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். அலைச்சல் இருந்தாலும் காரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். எந்த ஒரு வழக்கு சார்ந்த விஷயங்களிலும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். நீங்கள் பெற மாட்டீங்க, நீங்கள் பேசி ஜெயிப்பீங்க. என்ன கொஞ்சம் அதிகாரமாக பேசுவீங்க. சில சமயம் உங்களுடைய எதிரிகள் உங்களை தேடி வருவாங்க. அவங்ககிட்டையும் கொஞ்சம் அதிகாரத்தை பயன்படுத்துவீங்க. வார்த்தைகளில் மரியாதை குறைவை ஏற்படுத்தினீங்கன்னா அவங்க இன்னும் பயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தசமஸ்தானத்துக்கு சந்திரன் வருகின்ற நாட்களான 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை குரு சந்திரன் கஜகேசரி யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால உங்களுக்கு குடும்பத்தில் உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை அதிகரிக்கிறது, மதிப்பு அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையால் ஏற்பட்ட குழப்பங்கள் உங்களுக்கு நிவர்த்தியாகும். 10ஆம் வீட்டு அதிபதி 10-3 கூடிய சுக்கிரன் யோகாதிபதி உச்சமாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது தான். எதிரிகள் இருந்தாலும் அதை அவர்களை சமாளிக்கும் ஆற்றலை குரு பகவான் உங்களுக்கு கொடுத்துட்ருப்பாரு. ஏன் சுக்கிரனே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்காரு. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவிகளுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குது. குழந்தைகளால் சந்தோஷம், கணவன் மனைவி உறவில் இருந்த சிக்கல்களுக்கு தீர்வு காண்பது, உங்களுடைய வியாபாரத்தில் முன்னேற்றம், குடும்பத்தில் இருக்கும் குழப்பங்களுக்கு தீர்வு காண்பதுன்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை நீங்கள் முன்னெடுத்து செய்வீர்கள். அதுக்காக கொஞ்சம் அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணுவீங்க, பரபரன்ட்டு வேலை பண்ணுவீங்க. இதனால் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு மரியாதை உயர்வு. இன்னும் சொல்ல போனால் சில பேர்த்துக்கு உங்களுடைய நாத்தனார்மார்கள், உங்களுடைய மைத்துனர்மார்களுக்கெல்லாம் திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளில் நீங்கள் முக்கிய பங்கு வகிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அதிக லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருந்தாலும் அந்த லாபத்தில் பெருசாக வருமானம் இருக்காது. ஏன்னா வர லாபத்தை நீங்கள் வெளியாருக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசியில் பிறந்தவர்கள் குறிப்பாக எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும்னா, நீங்கள் யாருக்கிட்ட பேசினாலும் சரி, அதிகாரமாக பேசினாலும் சரி, கோபமாக பேசினாலும் சரி, மரியாதையோடு பேசுகிறதுக்கு முயற்சி எடுங்க. மரியாதை குறைவு ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும். ஸோ இந்த வாரம் அது ஒன்று தான் உங்களுக்கு உண்டான அட்வைஸ். சந்திரன் லாபஸ்தானத்துக்கு வரும்பொழுது சந்திரன் செவ்வாய் சேர்க்கை ஏற்படுகின்ற காரணத்தினால அந்த சமயத்தில் வியாபாரிகளுக்காகட்டும், அரசாங்க பதவியில் இருக்கிறவங்களுக்காகட்டும், அரசாங்கம் மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்றது. நீண்ட நாட்களாக உடன்பிறப்புகளுடன் மனஸ்தாபம் அல்லது பிரிவினை அல்லது மன வேறுபாடு காரணமாக பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்ததுன்னா இந்த வாரத்தில் நீங்கள் கொஞ்சம் சண்டை போட்டாவது திருப்பி பேச ஆரம்பிப்பீங்க. தாராளமாக பேசுங்க, தப்பு கிடையாது. பேசுறது வந்து மரியாதை குறைவு இல்லாமல் பார்த்துக்கோங்க. உடன்பிறப்புகள் மட்டும் இல்லைங்க, உங்களுடைய குழந்தைகளிடமும் நீங்கள் கொஞ்சம் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீங்க. முரண்பட்ட கருத்துக்களை சொல்லும் பொழுது கூட மரியாதையோடு பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மூத்த சகோதர சகோதரிகளின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. மற்றபடி கெடுபலன்கள் இல்லாத வாரமாக இந்த வாரம் இருக்கும். இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், இதில் குரு நிவர்த்தி வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால உங்களுக்கு பல நல்ல விஷயங்கள், குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுனால இந்த வாரத்துக்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சிவ வழிபாடு பண்ணுங்கள், குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க. இந்த 2 பேரை வழிபடுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்குன்னு ஒரு குல குரு இருப்பார்ல, அவரை முடிஞ்ச ஒரு தடவை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அவருடைய ஆசீர்வாதம் உங்கள் குலத்தை காக்கும், குடும்பத்தை காக்கும். கன்னி ராசி, அன்பிற்குரிய கன்னிராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் சப்தமஸ்தானத்தில் சந்திரன் பயணத்தை துவக்கிறாரு. இந்த வாரத்தில் ஆரம்பமே ஞாயிறு மற்றும் திங்கள் சந்தோஷம் அடையக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய சக பணியாளர்கள், வாழ்க்கை துணையுடன் ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய நேரமாக இருக்கும். அதனால் உங்களுக்குள்ளே ஏற்பட்ட மனஸ்தாபங்களை போக்கும் விதமான செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். சந்திரன் இந்த வாரத்தில் 3ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால சந்திராஷ்டமம், சனி பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு உங்கள் கௌரவத்தை பாதுகாக்கிறதுக்காக இல்லை உங்கள் கௌரவத்தை நிலைநாட்டணுங்கிறதுக்காக சில பிடிவாத குணங்களுடன் செயல்படுவீர்கள். அதாவது உங்கள் வீட்டுக்கார் வந்து இதை பண்ணாதன்னு சொல்லியிருப்பார், ஒரு காரியத்தை பண்ணாதன்னு சொல்லுவார். அது எப்படி நீங்கள் சொல்லலாம், நான் வந்து எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் இறங்கி வேலை பண்ணுவீங்க. அது அனாவசியமான குடும்ப சஞ்சலத்துக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இந்த சந்திராஷ்டம நாட்கள் 3ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை உங்கள் வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய மேலதிகாரிகள் சொல்வதை தட்டாமல் கேட்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த சமயத்தில் தான் நான் பெரியவனா அவன் பெரியவனா, நான் பெரியவளா அவ பெரியவரா
அப்படின்ட்டு நான் என் புருஷன் என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறாரு, எப்போ பாரு என்னை அடக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி யோசனைகள்லாம் இந்த நாட்களில் வந்ததுன்னா அதை அப்படியே படுக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், தட்டி வைக்காத்து வைங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் நிம்மதி தான் போகுமே தவிர உங்களால் அடுத்தவங்களுக்கும் நிம்மதி போகுமே தவிர உங்களுக்கு அது லாபத்தை ஏற்படுத்தாது. பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சியாகின்ற 6 முதல் 8ஆம் தேதி வரை குருவோடு இணைகிறாரு. சனி பார்வையை விட்டு வெளியில் வரதே ஒரு யோகம், அது குருவோடு சேர்றது இன்னொரு யோகம். இதனால் உங்களுக்கு வியாபாரத்தில் முன்னேற்றம், குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த கவலைகள் விலகும். உங்கள் குழந்தைகள் இது நாள் வரைக்கும் உங்கள் பேச்சையே கேட்டிருக்க மாட்டாங்க, இப்போ உங்கள் பேச்சை கேட்டு கட்டுப்பட்டு நடப்பாங்க. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், என் குழந்தையா இப்படி இருக்குது, என் பேச்சை கேட்காம இருப்பானே அப்படின்ட்டு. அதே சமயம் சகோதர சகோதரிகளுடன் ஏற்பட்ட இணக்கமற்ற சூழ்நிலை இணக்கமாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. சார் நான் ஒரே பொண்ணு, நான் ஒரே பையன், என்ன பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு ஒரு நெருங்கிய நண்பர், ஒரு பிரதர் மாதிரி ஒருத்தட்ட பழகிறீங்க அப்படின்னா அவர் பேச்சுக்கு நீங்கள் மரியாதை கொடுப்பீங்க. நல்ல நண்பர்களின் சகவாசம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா சந்திரன் இந்த வார கடைசியில் செவ்வாயோடு இணைகின்ற பொழுது உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த ஆதாயம், நீங்கள் நீண்ட நாட்களாக உங்களுக்கு லேண்ட் வாங்கணும், இல்லை ஆஃபீஸ் கட்டணும், ஆஃபீஸ்க்கு இடம் வாங்கணும், இல்லை ஒரு ஷாப் வாங்கணும், ஒரு கடை வாங்கி வாடகை கூடணும், இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி, குறிப்பாக 8ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளார ஒரு சீரிய முயற்சி எடுத்தீங்கன்னா சந்திரமங்கல யோகத்தின் மூலமாக நிலம் சார்ந்த முதலீடுகள் வெற்றியை தரும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசிக்கு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய சந்தோஷமான அனுபவங்கள் இருக்குது. ஆனால் அதே சமயம் வார ஆரம்பத்தில், அதாவது 3ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறனால அந்த நாட்களில் யாருக்கிட்ட பேசினாலும் கவனமாக பேசணும், வார்த்தைகளில் மரியாதை கொடுத்து பேசுவது நல்லது. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், அதாவது கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுவது மட்டுமல்லாமல் அம்பாள் வழிபாடு பண்ணணும். அதாவது லலிதா சகஸ்ரநாம பாராயணம் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்ரீ சுக்த பாராயணம். ஸ்ரீ சுக்த பாராயணம் பண்ணுறதுக்கு முடியாதவங்க, மந்திரம் தெரியாதவங்க விஸ்வா மரேந்திர பதவிப்ரம தானதக்ஷம் ஆனந்த ஹேதுரதிகம் முரவித் விஷோ அப்படின்ட்டு கனகதாரா ஸ்தோத்திரத்தில் ஒரு பேராகிராஃப் வரும். அந்த லைனை மட்டும் ஒரு 4 லைன் இருக்கும். அந்த லைனை மட்டுமாவது நீங்கள் சொல்லிட்டு வாங்க. அதை சொல்வதன் மூலமாக உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும், குடும்பத்தில் நிதானம் ஏற்படும், உங்களிடம் பதட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை அமையும். அன்பிற்குரிய துலாம் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் 6ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும், இந்த 6ஆம் தேதி வரைக்கும் சரி, 8ஆம் தேதிக்கு மேலே 10ஆம் தேதி வரைக்கும் சரி, இந்த 2 நாட்களை தவிர 6, 7, 8, 6ஆம் தேதி விடியற்காலை 2 மணி முதல் 8ஆம் தேதி காலை 6 மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதுக்கு முன்னாடியும் சரி அதுக்கு அப்புறமும் சரி எந்த விதமான சந்தோஷமான அனுபவங்கள் மட்டும்தான் நடக்குமே தவிர கஷ்டங்கள் இல்லாத, ஒரு தடுமாற்றம் இல்லாத நாட்களாக இருக்கும். வேலை விஷயத்தில் முன்னேற்றம், இதுவரைக்கும் இருந்த படபடப்பு குறையும். உங்களை பற்றி தப்பாக பேசினவன், உங்கள் கூட இருந்துக்கிட்டே உங்களை பற்றி அவமரியாதை பேசினவங்களுக்கெல்லாம் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் 9ஆம் இடத்துல இருந்து கொண்டு விரயஸ்தானத்தை செவ்வாய் பார்க்கறதுனால இந்த வாரத்தில் தந்தை வழியில் ஏதாவது ஒரு செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குடும்பம் சார்ந்த தந்தை வழியில் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒன்றா அவர் கூட சண்டை வரலாம், அனாவசியமான வாக்குவாதம், குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழ்நிலை அவர் ஏற்படுத்துவார். ஆனால் உங்களுக்கு எந்த விதமான குறைபாடும் இருக்காது. நீங்கள் ஆஸ் யூஷுவல் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பீங்க லைஃப்பை. ஆனால் அவர்கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி கெடுபலன் இல்லாத வாரம் இது. இந்த வாரத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன், உச்ச சுக்கிரனோடு இருக்கிறதுனால ராசிநாதன் உச்சமாக இருக்கிறதே ஒரு பெரிய விசேஷம். உச்ச சுக்கிரனோடு சந்திரன் இருக்காரு. சுக்கிரன், சந்திரன், ராகு 3 கிரக சேர்க்கை உங்களுக்கு சில விபரீத ஆசைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதை பண்ணி பார்க்கலாமா, சந்தோஷமாக இருக்கலாமா அப்படின்ட்டு சில இளம் வயது ஆண் பெண்கள் 30 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க, எந்த விதமான கெட்ட பழக்கம் இல்லாதவங்களுக்கு இந்த வாரத்தில் சில கெட்ட பழக்கங்களை பழக்கி கொள்வதற்கு அந்த குறிப்பாக அந்த ஞாயிறு, திங்கள் ஆகிய நாட்களில் வாய்ப்புகள் வரும். அதை சமயோஜிதமாக நீங்கள் அதை விளக்கிட்டு வரத்துக்கு பார்க்கணுமே தவிர அவன் சொல்லிட்டான், என் ஃப்ரெண்டு சொல்லிட்டான்ப்பா நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு போனீங்கன்னா பிரச்சனை உங்களுக்கு தான். அதை மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க.
அதே சமயம் ஆரோக்கிய விஷயத்திலும் இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணும்பொழுது ஆரோக்கியத்தில் சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதெல்லாம் தவிர்த்துட்டிங்கன்னா இந்த வாரத்தில் கெடுபலன் எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சப்தமஸ்தானத்துக்கு சந்திரன் பயிற்சியாகின்ற 3ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை உங்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அந்த நண்பர்களின் தேவைகளுக்காக நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட்டு வேலை பண்ணுற மாதிரி இருக்கும். வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் வாழ்க்கை துணையுடைய பெற்றோரிடமிருந்து, உங்களுடைய மாமனார் மாமியாரிடமிருந்து சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஆனால் அதை சமயோஜிதமாக ஹேண்டில் பண்ணணும். பதட்டத்திலேயோ கோபத்திலேயோ பேசிட்டிங்கன்னா, இல்லை உங்கள் வாழ்க்கை துணை பேசிட்டாங்கன்னா அந்த சொத்து வருவதில் தாமதம் அல்லது சிக்கல் ஏற்படும். உங்களுடைய கடன் பிரச்சனைகளை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படுகின்ற வாரமாக இருக்கும். இந்த வாரத்தில் சந்திரன் அஷ்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய ரிஷபராசிக்கு பயிற்சியாகின்ற 6 முதல் 8ஆம் தேதி குரு சந்திரன் சேர்க்கை. இந்த நாட்களில் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும், அதே சமயம் செலவுகளும் அதிகரிக்கும். இந்த நாட்களில் 6, 7, 8ஆம் தேதி காலை வரை இந்த 6 and 7 மார்ச்சுங்கிறது வந்து உங்களுக்கு, பிப்ரவரிங்கிறது வந்து உங்களுக்கு செலவுகள் தரக்கூடிய நாட்களாக இருக்கும். அந்த செலவுகளுக்கு காரணம் என்னன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய பதட்டமான அல்லது சற்று தடுமாற்றமான முடிவுகள் தான் காரணமாக இருக்கும். அதனால் இந்த வாரத்தில் குறிப்பாக அந்த 6, 7, 8 ஆகிய நாட்களில் நிதானத்தை கடைபிடித்தால் நன்மைகள் ஏற்படும். 8ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு வேலை விஷயமாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருமானம், வழக்குகளில் முன்னேற்றம் போன்ற விஷயங்கள் நடக்கும். இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், அதாவது துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த வாரம் முழுவதும் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணணும். எதுக்கு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடுன்னா, உங்கள் தந்தையால் எந்த விதமான சிக்கலும் ஏற்படாமல் இருக்கணும்னா உங்கள் தந்தைக்கு உபதேசம் சொல்லக்கூடிய தகுதி லக்ஷ்மி நரசிம்மருக்கு மட்டும்தான் உண்டு. அவரை பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. உங்கள் தந்தையால் எந்த விதமான சிக்கலும் ஏற்படாது. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருட்களில் தடையும் ஏற்படாது. விருச்சிக ராசி, அன்பிற்குரிய விருச்சிக ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் சப்தமஸ்தானத்தில் இருக்கிற குரு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு 4ஆம் தேதி இன்னைக்கு. இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம். பெரிய மாற்றம்னா சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப 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 சந்தோஷமான விஷயத்தை தரப்போறாரு. உங்களுக்கு இந்த குரு வக்ர கதி அடைஞ்சதுலேருந்து அக்டோபர் 2024லேருந்தே உங்களுடைய எந்த ஒரு விஷயத்திலும் தடை ஏற்பட்டுருக்கு. பணம் ஒழுங்காக வரல, குழந்தைகள் பற்றிய கவலைகள், வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் அலைச்சல், படிப்பு சார்ந்த விஷயங்களில் குழப்பம், இப்படி ஏகப்பட்ட, இதில் பத்தாவதுக்கு கூட பிறந்தவன் அண்ணன் தம்பியால் ஏகப்பட்ட பிரச்சனை, இப்படிப்பட்ட குழப்பங்கள் அவங்க இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக பார்ட்னராக இருக்கணும். உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் நீங்கள் பண்ணாலும் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் எதுவுமே பண்ணலை அக்டோபர்லேருந்து. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, குரு வக்ர கதி அடைஞ்சதுனால தான். இப்போது பிப்ரவரி 4ஆம் தேதி குரு வக்ர நிவர்த்தி அடைகிறது உங்களுக்கு க்ஷேமத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்துகின்ற நாட்களாக இருக்க போகிறது. 4ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய வகையில் இருக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். 2ஆம் வீட்டு அதிபதி வக்கரமாக இருக்கிறதுனால நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் எதிரிகளை உருவாக்கும், உங்கள் கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி தான் இருந்திருக்கு இந்த கடந்த ஒரு 4 மாதத்தில் பார்த்தீங்கன்னா. இப்போ பிப்ரவரி 4ஆம் தேதி குரு வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால 2ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை இந்த 3 நாட்கள் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டிங்கன்னா, குறிப்பாக குழந்தைகள் விஷயத்தில், உடன்பிறப்புகள் விஷயத்தில், வியாபார விஷயத்தில், பூர்வீக சொத்து விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அதுக்கப்புறம் 3ஆம் தேதி அன்னைக்கு, 3ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி 6ஆம் இடத்துல சந்திரன் இருப்பார். இந்த 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கின்ற நாட்கள் உங்களுக்கு வளர்ச்சிக்காக நீங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆனால் அதுக்குண்டான பண வரவும் சேர்த்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 2ஆம் இடத்ததிபதி வக்ர நிவர்த்தி அடைகிறதே உங்களுக்கு வருமானத்தை ஈட்டக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்றது. இதில் 10ஆவதுக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால கணவன் மனைவி உறவில் புதிய அந்யோன்யத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். இத்தனை நாளாக உங்களால் உங்கள் வாழ்க்கை துணைக்கு உங்கள் கணவர்கிட்ட சண்டை போட்டுருப்பீங்க, உங்கள் மனைவி கிட்ட சண்டை போட்டுட்ருப்பீங்க. இந்த வாரத்தில் அவர் உங்கள் பேச்சை கேட்பார், நீங்கள் அவர் பேச்சை கேட்பீங்க. எல்லாரும் பார்க்குறவங்களுக்கு, சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னதான் இவங்க 2 பேத்துக்குள்ளே நடந்தது அப்படின்ட்டு இந்த ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய வயசான பாட்டிகள்லாம் சொல்லுவாங்க, இதுங்களுக்கு என்ன ஆச்சோ அப்படிம்பாங்க. அது மாதிரி நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய, குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு, ஏன்னா 5ஆம் வீட்டு அதிபதி வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. வியாபாரம், படிப்பு சார்ந்த விஷயங்கள், குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் இதுவரைக்கும் உங்களுக்கு
குழப்பத்தையும் பதட்டத்தையும் கொடுத்துட்டு இருந்த விஷயம் இப்போ உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய வகையில் இருக்குது. பெரிய மனிதர்களின் தொடர்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய சுய முயற்சிக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற வாரமாக இருக்கும். இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், அதாவது விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு கேட்டா, இந்த வாரம் முழுவதும் முருகன் வழிபாடு, ஸ்கந்தன் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். ஸ்கந்த சஷ்டி கவச்சம், ஸ்கந்த குரு கவச்சம், முருகனுக்குண்டான வேல்மாறல், திருப்புகள் படிக்கிறது இல்லையா, எதுவும் முடியலையா, சிம்பிளான ஒரே லைன் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே எனும் மா மந்திரத்தை சொல்வதன் மூலமாக உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் அபிலாஷைகள் பூர்த்தியாகும். பண வருமானம் ஏற்படும். தன யோகம் அதிகரிக்கும். தனுசு ராசி அன்பிற்குரிய தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் வளர்பிறை சந்திரன் 4ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடம் வரைக்கும் டிராவல் பண்ண போறாரு. இந்த வாரத்திலேயே அதிகமான சந்தோஷத்தையும் சுகத்தையும் பெருமிதத்தையும் ஏற்படுத்துகின்ற சந்திக்கக்கூடிய ராசி யாருன்னு கேட்டால் தனுசு ராசி தான். நீண்ட நாட்களாக வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். தொழில் செய்ய முடியாதவர்களுக்கு தொழில் செய்யக்கூடிய யோகம் ஏற்படும். ஆரோக்கியத்தினால் பாதிக்கப்படுபவர்களுக்கு ஆரோக்கியத்தில் மாற்றங்கள் ஏற்படும். உடல் ரீதியான தொய்வுகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். சக பணியாளர்களின் கரடுமுரடான பேச்சுக்கள், பிடிவாதமான பேச்சுக்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் நல்ல ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்கள் வாழ்க்கை துணையுடைய பிடிவாத குணம்தான் கொஞ்சம் சஞ்சலத்தை கொடுக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கும் சரி, உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் சரி, பெரிய பதவி உயர்வு அல்லது பெரிய ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். யூ வில் பி ரெக்கக்னைஸ்ட். உங்களை தனியாக உங்கள் ஃபோட்டோவை போட்டு இவர் நம்ம சாதனை பண்ணியிருக்கார் நம்ம கம்பெனிக்காக அப்படிங்கிற ஒரு பெருமிதத்தை ஏற்படுத்துகின்ற நாட்களாக இருக்கும். 6ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை கஜகேசரி யோகம் உங்களுக்கு செலவுகளை கொடுத்தாலும் கடனை கொடுத்தாலும் அந்த கடன் மூலமாக தொழிலை விரிவுபடுத்துவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். தொழிலில் பணத்தை முதலீடு பண்ணுவீங்க, அது செலவை கொடுக்கும். அதனால் உங்களுக்கு வருமானம் ஏற்படும். 10, 12, 2 இந்த 3க்கு தொடர்பு ஏற்படுத்தும் குரு. இதனால் உங்களுக்கு பெரிய வளர்ச்சி ஏற்படுகின்ற வாரமாக இருக்கும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி இருக்குது. உத்தியோகஸ்தர்களுக்கு வளர்ச்சி இருக்குது. சுய தொழில் செய்பவர்களுக்கு வளர்ச்சி இருக்குது. நான் எந்த வேலையும் பண்ணல சார், வீட்டில் சும்மா இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு வளர்ச்சி தேடி வரும். வீடு தேடி வந்து உங்களுக்கு சில விஷயங்களை கொடுத்துட்டு போவாங்க. அது உங்களுக்கு ஒரு புதிய பொறுப்பை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். ராசிநாதன் குரு வக்ரகதி நிவர்த்தி அடைகிறது. வக்ரகதி அடைஞ்சார் அக்டோபர் மாதம் பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும். பிப்ரவரி 4ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால உங்களிடம் இது நாள் வரைக்கும் இருந்த அந்த எதிர்மறை எண்ணங்கள் விலகி நேர்மறை எண்ணங்களாக மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த நேர்மறை எண்ணங்கள் வரதுனால இது நாள் வரைக்கும் நெகட்டிவாக திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க. இது என்னால் முடியாது, இது நான் ஃபெயிலே ஆகிடுவேன், இது நான் சக்ஸஸ் கிடைக்காது, இந்த தொழிலில் எனக்கு நஷ்டம் வரும், இப்படி யோசிச்சுட்டு இருந்தவங்க இப்போ அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆவீங்க. என்னால் முடியும், நான் பண்ணி காட்டுவேன், நான் படித்து காட்டுவேன், நான் இந்த தடவை சென்டம் வாங்குவேன், இந்த தடவை ஸ்டேட் போர்டில் நான் ஸ்டேட் லெவலில் ரேங்க் வாங்குவேன். நீங்கள் ஸ்டேட் லெவலில் வாங்குறீங்களோ இல்லையோ, ஆனால் அந்த உந்து சக்தி தான் உங்களுடைய மார்க்கை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். நீட் எக்ஸாமில் நான் பாஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற ப்ரிப்பரேஷனை உங்களுக்கு ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். ஸோ இந்த வாரம்ங்கிறது உங்களுடைய லைஃப்பில் இப்படி இருக்கிறத அப்படியே திருப்பி புரட்டி போட்டு மேல் நோக்கி வளர்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசியில் பிறந்த நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு நிலம்தான் உங்களுக்கு பங்குதாரர். உங்களுக்கு என்ன தேவையோ அந்த நிலம் கொடுக்கும். அந்த நிலத்தை பக்குவப்படுத்தி வச்சுக்கிறது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அரசாங்க காரியங்களில் இருந்த தடைகள் விலகும். அதுவும் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மேல் நோக்கிய வளர்ச்சியை தரக்கூடிய வாரமாக இருக்கிறதுனால இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும்னா விநாயகர் வழிபாடு பண்ணுங்க. தடைகளை விலக்கி வளர்ச்சிக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பான் அந்த விநாயகன். மகர ராசி அன்பிற்குரிய மகர ராசி நண்பர்களுக்கு 12/3 அதிபதி குரு இந்த வாரத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அதாவது 4ஆம் தேதி இன்னைக்கு 2, 3 ஆகிய நாட்கள் சந்திரன் 3ஆம் இடத்துல இருக்காரு. சந்தோஷமான அனுபவங்கள் இருக்கும். நல்ல பண வரவு இருக்கும். நீண்ட நாட்களாக உங்களை ஏமாத்திட்டு இருந்தவங்க கிட்டேருந்து பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விரையாதிபதி வக்ர கதியில் இருக்கிறது உங்களுக்கு ஒரு தொய்வை கொடுக்காமல் இருக்கக்கூடிய வகையில் இருந்தது. ஆனால் இந்த வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால 5ஆம் இடத்துல குரு வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில்
உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டு இருந்தவங்களே உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். 3ஆம் வீட்டு அதிபதி வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால வழக்குகளில் அல்லது வழக்கு சார்ந்த விஷயங்கள், வீட்டில் ஏதாவது ஒரு டிஸ்கஷன் நடக்குது அப்படின்னா அந்த டிஸ்கஷனில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் 5ஆம் இடத்துல குரு இருக்காரு, 6ஆம் இடத்துல செவ்வாய் வக்கரகதியில் இருக்கிறதுனால உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. கடன் பிரச்சனைகள் அல்லது ஆரோக்கிய பிரச்சனைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை தானே தவிர குடும்பம் சார்ந்ததோ இல்லை வேலை செய்யக்கூடிய இடம் சார்ந்ததோ இருக்காது. ஸோ உங்கள் ஆரோக்கியத்தை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டா போதும். மற்றபடி கெடுபலன்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தந்தை வழியில் உங்களுக்கு சில மனஸ்தாபங்கள் இருந்ததுன்னா அவர்கிட்ட இந்த வாரத்தில் நீங்கள் பேசி தீர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா அது இன்னும் பெருசாக டெவலப் ஆகுமே தவிர குறையாது. குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் இத்தனை நாள் பேசினது போதும், இனிமேல் அவங்க வழிக்கு விட்டுருங்க. என்ன காரணம் அப்படின்னா அவங்க உங்கள் பேச்சை கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லது, கேட்கல அப்படின்னா அவங்க வாழ்க்கையை அவங்களே புதமணலில் போய் புதைச்சிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். இது ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திலையும் நடந்துட்டு இருக்கு. அதனால தான் இந்த வார்த்தையை சொல்கிறேன். இது நீங்கள் கேட்கலாம், சார் என் பையன் இப்படி கஷ்டப்படுறத போயிட்டு நான் எப்படி சார் பார்க்காம இருக்க முடியும்? அப்படி கிடையாது. நீங்கள் சொல்ல வேண்டிய கடமை சொல்லிட்டீங்க, அடித்து திருத்தலாம் அந்த வயசு இருந்தால். ஆனால் நான் இப்படி தான் போவேன் அப்படின்ட்டு போயிட்டு சாக்கடையில் போய் விழுந்தாங்கன்னா நீங்களும் போய் சாக்கடையில் விழுந்தீங்கன்னா உங்களுடைய மற்ற குழந்தைகளை காப்பாற்றுவது யார்? அந்த கேள்வி உங்களுக்கு இருக்கணும். அந்த யோசனை இருந்ததுன்னா இந்த பையனை அப்படியே கொஞ்சம் அவன் வழிக்கு விட்டு அவன் கஷ்டப்படும் போது கையை பிடிச்சி தூக்கிட்டு வரணும். அப்படி தான் ஒரு பெற்றோராக இருக்க முடியுமே தவிர ஆக்சுவலாக இத்தனை நாளாக நீங்கள் திருத்தி இருக்கணும், சின்ன வயசுலேயே திருத்தி இருக்கணும். ஆனால் இப்போ திருத்த முடியாதுங்கிற சூழ்நிலையில் அவனை போக விட்டு பிடிச்சி தூக்கிட்டு வரணுமே தவிர நீங்களும் போயிட்டு கூட புதகுழியில் விழக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அரசாங்க உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. கடந்த 7 வருஷமாக 8 வருஷமாக அவஸ்தைப்பட்டுட்டீங்க. கடன் உதவி இல்லை, பண வருமானம் இல்லை, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, ஏகப்பட்ட கடன் பிரச்சனைகள் ஏறி நிற்குது. இதுக்கெல்லாம் என்ன சார் வழி அப்படின்னா இந்த வாரத்திலேருந்து ஆரம்பிங்க. அடுத்து வரக்கூடிய 3 வருஷத்தில் கடனை முழுவதுமாக அடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். அதற்கு உங்களுடைய குலதெய்வ வழிபாடு மட்டும் இல்லாமல் பரிகாரமாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டால் முருகன் வழிபாடு செய்ய வேண்டும். ஏன்னா 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு, ஆரோக்கியத்தை பேண வேண்டும். உங்களுடைய குலதெய்வ வழிபாடோட முருகன் வழிபாடு செய்யுங்கள். முருகனுக்குண்டான மந்திரங்களை சொல்லி வாருங்கள். முருகனுக்குண்டான அனைத்து மந்திரங்களையும் சொல்ல தெரியாதவங்க விருச்சிக ராசிக்கு சொன்னது போல குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே எனும் திருப்புகழ் மந்திரத்தை மட்டும் சொல்லிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகள் உங்களை தேடி வரும். கும்பராசி அன்பிற்குரிய கும்பராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் 2, 3, 4, 5 ஆகிய இடங்களில் வளர்பறை சந்திரன் டிராவல் பண்ண போகிறாரு. இதனால் உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னா குடும்பத்தில் அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்காது, வாக்குவாதங்கள் இருக்காது. குடும்பத்தில் நல்ல விஷயங்களை பற்றி பேசுவீர்கள். உறவுகளின் மரியாதை உங்களுக்கு தெரிய வரும். அடுத்தது சந்திரன் 3ஆம் இடத்துக்கு போகும்பொழுது குடும்பத்தில் பண வரவு ஏற்படும். குதூகலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது அவுட்டிங் போகலாம். அதாவது பிப்ரவரி 3ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி எங்கேயாவது ஷாப்பிங் போகலாம். 6ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி உங்களுக்கு மனோபலத்தை தரக்கூடிய வகையில் சில தாயார் வழி உறவினர்களோ அல்லது உங்களுடைய சக பணியாளர்களின் சகோதரர்களோ உதவிகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இதனால் உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய வகையில் இருக்குது. நிலம் சார்ந்த முதலீடுகள் எப்போ பண்ணி வச்சுருந்த முதலீடு அது இத்தனை நாளாக வருமா வராதா, அந்த இடம் எங்கே இருக்குன்னே தெரியாமல் இருந்தது. அந்த இடத்த போய் கண்டுபிடிச்சி தேடி எடுத்து அதை விற்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவீங்க. அதன் மூலமாக வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்துக்குள்ளே பிப்ரவரி எண்டுக்குள்ளே விற்க முடியலன்னா அதுக்கப்புறம் இன்னொரு 2-3 வருஷத்துக்கு விற்க முடியாது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசி நண்பர்களுக்கு தனயோகம், பண வருமானம், ஆரோக்கிய முன்னேற்றம், குழந்தைகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்களை சரி செய்து கொள்வதற்கும் சமன் செய்து கொள்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற நாட்களாக இந்த வாரம் இருக்கும். ஸோ மொத்தத்தில் கும்பராசிக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வாரமாக இருக்குது. அலைச்சல் இருக்கும். அலைச்சல் எதனால அப்படின்னா இப்போ தான் நீங்கள் அலையணும். ஏன்னா சனி உங்களுக்கு அலைச்சலை கொடுப்பாரு. உடல் சோர்வை கொடுக்கக்கூடிய நேரம். குடும்பத்தை விட்டு சில சமயம் சிலருக்கு வெளியில் போகிற மாதிரி வாய்ப்பு வந்ததுன்னா தயவு செஞ்சு வெளியில் கிளம்புங்க. வீட்டை விட்டுட்டு வெளியில் போங்க. வீட்டை விட்டுட்டு ஓடி போகக்கூடாது. வீட்டை விட்டுட்டு வெளியில் போய் தங்கி அங்கே வெளியூரில் போய் தங்கி வேலை பண்ணினீங்கன்னு வச்சுக்கோங்க,
உங்களுக்கு ஆரோக்கியத்திலையும் பெருசாக பாதிப்பு இருக்காது. குடும்பத்தில் உங்களால் மன நிம்மதியற்ற சூழ்நிலையும் இருக்காது. பணப்பற்றாக்குறை ஓரளவுக்கு தான் சமாளிக்கிற மாதிரி இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அதற்குண்டான முன்னேற்பாடுகளை எடுக்கக்கூடிய வாரமாக இருக்கும். படிக்கின்ற குழந்தைகள், வியாபாரிகள், உடன்பிறப்புகளால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்களுக்கெல்லாம் அன்வான்ட் வார்த்தைகளை விடுவதை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் எதை பேசினாலும் தேவையாக இருந்தால் மட்டும்தான் பேசணும். உங்கள் வார்த்தைக்கு அவ்வளோ மரியாதையை நீங்கள் கிரியேட் பண்ணணும். அப்படிப்பட்ட வார்த்தை பேசினா மட்டும்தான் மரியாதை. அப்படி இல்லாமல் தொண இப்போ நான் பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு மரியாதை கிடைக்காது. உங்களுடைய மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் வருது. அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் குடும்பத்தில் அன்வான்ட் வார்த்தைகள் பேசுவது மட்டுமல்லாமல் அன்வான்டாக எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். அந்த பதட்டத்தில் உடல் சோர்வு ஏற்படுமே தவிர மற்றபடி கெடுபலன்கள் இல்லை. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், கும்பராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும். பெருமாளை அமர்ந்த கோலத்தில் இருக்கும் பெருமாளை வணங்க வேண்டும். அமர்ந்த கோலத்தில் இருக்கணும். அந்த இடத்துல பெருமாளுடைய மார்பில் மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகம் இருக்கணும். அது ரெண்டும் இருந்த மாதிரி ஒரு தெய்வம் உங்கள் ஊரில் இருந்துன்னா அந்த கோயிலுக்கு போய் வழிபட்டுட்டு வாங்க. எந்த இடத்துல அந்த கோயில் இருக்கோ அந்த ஊருக்கு போயிட்டு வாங்க. இதன் மூலமாக உங்களுக்கு மனநிறைவும் நிதானமான வாழ்க்கையும் அமைந்து சந்தோஷம் அதிகரிக்கும். மீன ராசி, அன்பிற்குரிய மீனராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திரன் உங்கள் ராசியிலேருந்து ட்ராவல் பண்ணுறாரு. 1, 2, 3, 4 ஆகிய இடங்களுக்கு ட்ராவல் பண்ணுறாரு. இந்த 4 இடமும் உங்களுக்கு லாபத்தை தரும், சந்தோஷத்தை கொடுக்கும், குடும்ப சந்தோஷத்தை ஏற்படுத்தும், குடும்ப ஒற்றுமைக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இந்த 2ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 4ஆம் இடத்துல வக்கர கதியில் இருக்கிறதுனால அன்வான்ட் பேச்சுக்கள் குடும்பத்தில் பேசினா உங்களுக்கோ உங்கள் தாயாருக்கோ ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கும் தாயாருக்கும் மனஸ்தாபம் வரலாம். உங்களுக்கும் வாழ்க்கை துணைக்கும் மனஸ்தாபம் வரலாம். உங்களுக்கும் உங்கள் பார்ட்னர்ஸ் கூட மனஸ்தாபம் வரலாம். யாருக்கிட்ட பேசினா இருந்தாலும் நிதானமாக பேசுங்க. தவறான வார்த்தை, நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை சாதாரண வார்த்தையாக இருக்கலாம், ஆனால் சொல்லக்கூடிய வார்த்தை அந்த இடத்துக்கு அது தகுதியான வார்த்தையான்னு பாருங்கள். நம்ம சொன்னால் அவங்களுக்கு எப்படி காயப்படும் அப்படின்னு முன் யோசனை செயல்படுத்தி பேசுவது நல்லது. பண விவகாரங்களில் உங்களுக்கு சற்று தாமதப்படுவதற்குண்டான சூழ்நிலைகள், வருமானம் வரதில் தாமதம், நிலம் சார்ந்த முதலீடுகள் விற்கலான்னு சொன்னால் விற்க முடியாது. சரி, வீடு வாங்கலான்னு போனால் வீடு வாங்குறதுல தாமதம் ஏற்படும். எல்லாத்துலேயுமே ஒரு தாமதம், பதட்டம் அதை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பதட்டத்தில் செய்யக்கூடிய எந்த காரியம் சிதறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த வாரத்தில் பதட்டம் அடையாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நல்லது நடக்கும். குடும்பத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஓரளவுக்கு புரிதல் ஏற்பட்டு, சரி நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்களும் அடுத்தவங்களை மன்னிப்பீங்க, அடுத்தவங்களும் உங்களை மன்னிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை ஏற்படுகின்ற வாய்ப்புகள் வரும். 2ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் வக்கரகதியில் இருக்காருன்ட்டு கவலைப்படாதீங்க. 2ஆம் வீட்டு அதிபதியாக இருந்தாலும் அந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 4ஆம் இடத்து அதிபதியான புதன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுக்கு பிஸ்னஸ் விஷயமா நல்ல லாபம் ஏற்படும். குழந்தைகள், உடன்பிறப்புகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. குழந்தைகள் உங்களுக்கு நல்ல அறிவுரை தரக்கூடிய வகையில் இருப்பாங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலையில் இருக்கு சார், எனக்கு பதவி உயர்வே கிட்டத்தட்ட 10 வருஷமா இல்லை 8 வருஷமா இல்லைன்னு பழம்புவாங்க தெரியுமா, அவங்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல செய்தி காத்துன்னு இருக்கு. அந்த நல்ல செய்தியின் மூலமாக நீங்கள் குடும்பத்தை விட்டு வெளியில் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அப்படி போனால் மட்டும்தான் உங்களால் வருமானத்தை ஈட்டக்கூடிய வகையில் இருக்குது. சிலருக்கு வேலை வாய்ப்பில் மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுகின்ற நாட்களாக இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு குறிப்பாக உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்கள், 8ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் ராசியிலே உச்சமாக இருக்கிறதுனால, அந்த ராசிநாதன் குரு பரிவர்த்தனை பெற்றிருக்கிறதுனால உங்களுக்கு எதிரிகள் அடங்கி இருப்பார்கள். இன்ஃபேக்ட் எந்த எதிரியை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்களோ அந்த எதிரியே உங்களை மன்னிச்சு விட்டுட்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்.
இது குடும்பத்திலையும் உங்களுக்கு ஒரு நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்கும். நீண்ட நாளுக்கு பிறகு நல்ல தூக்கம் ஏற்படுகின்ற நாட்களாக இந்த வாரம் இருக்கும். இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம், அதாவது இந்த மீனராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய சொல்ல வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, துர்கா சப்தஸ்லோகி அப்புறம் துர்கா சூக்தம், இது ரெண்டை தவிர நீங்கள் இன்னொன்றும் பண்ணணும். லலிதா சகஸ்ரநாம பாராயணத்தை சொல்லி வாருங்கள். தினமும் காலையில் மாலையில் 2 வேளையும் லலிதா சகஸ்ரநாமம் சொல்லணும். இதை சொல்கிறதுனால என்ன பலன்னா, சுக்கிரன் உச்சபலத்தோடு இருக்கார், குரு பரிவர்த்தனை பெற்றிருக்கார் சுக்கிரனோட. அதனால் எந்த விஷயத்திலும் வெற்றி உங்கள் பக்கம் அமையக்கூடிய வகையில் அந்த லலிதையின் அருள் உங்களுக்கு துணை இருக்கும். அதன் மூலமாக நன்மைகள் ஏற்படும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.